கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். 3 மாதங்களை முடித்து 4வது மாதத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த 4வது மாதம் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தியினுடைய தலைப்பு தப்புவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். என் தெய்வம் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். என் தெய்வம் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறை சொல்லுகிறது. தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தப்புவிக்க வல்லவர் என்ற தலைப்பில் ஆவியானவர் நம்மோடு அவருடைய வார்த்தைகளை பேச விரும்புகிறார். அன்பான தேவ ஜனமே, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி நம்மை தப்புவிப்பார், எப்படி நம்மை ரட்சிப்பார், எப்படி நம்மை மீட்டெடுப்பார், எப்படி நம்மை மேலாக்குவார், எப்படி நமக்கு ஒரு கனமான நிலையை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேல் 3:1 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். இந்த பொற்சிலையை உண்டு பண்ணி ராஜா சொல்லியிருந்த கட்டளை, இசைக்கருவிகள் முழங்கும் போது இந்த பொற்சிலையை தாழ குனிந்து வணங்க வேண்டும். இந்த பொற்சிலையை வணங்காத ஜனங்கள் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையில் தூக்கி போடப்படுவார்கள். பல ஜனங்கள் அந்த பொற்சிலையை தாழ குனிந்து பணிந்து வணங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உறுதியான விசுவாசம், உறுதியான வைராக்கியம். அதை இன்னும் அழகாய் சொல்வோம் என்றால், ஜெபத்தில் வைராக்கியம், விசுவாசத்தில் வைராக்கியம், தீர்மானத்தில் வைராக்கியமா இருக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்கணும். இந்த 4வது மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த பொற்சிலையை வணங்காத ஒரே காரணத்தினாலே கல்தேயர்ல சில ஜனங்கள் ராஜ சமூகத்தில் இந்த யூதர்களை பற்றி குற்றச்சாட்டுகிறார்கள். இவர்கள் பொற்சிலையை வணங்கல, பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி ராஜாவிட்ட சொன்ன உடனே ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தன்னிடத்தில் வருவதற்கு கட்டளையிடுகிறான். படை வீரர்கள் அவர்களை பிடித்து ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்துகிறார்கள். ராஜா சொல்லுகிறான், ஆணவத்திலே கர்வம் கொண்டு நீங்கள் பொற்சிலையை நீங்கள் வணங்கணும். நீங்க வணங்காவிட்டால் எரிகிற அக்னி சூளைக்கு நீங்க போடப்படுவீங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ராஜா சொல்லுகிறார், உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி நான் பார்க்க போகிறேன். ராஜா சொன்னதை கேட்டவுடனே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, எங்களுக்கு அவசியம் இல்லை, பொற்சிலையை வணங்குவதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை எரிகிற அக்னி சூளைக்கும்
ராஜாவினுடைய உம்முடைய கைக்கும் அவர் நிச்சயமாய் விடுவிப்பார். நெருக்கமான சூழல்கள், பயங்கரமான காரிருள், ஒரு நெருக்கத்தில் இருக்கிற நிலைகள், குழியில தள்ளப்பட்ட அனுபவங்கள், வஞ்சகங்களினாலே, பொறாமைகளினாலே, எரிச்சல்களினாலே நாம் ஒடுக்கப்படும் போது, நசுக்கப்படும் போது, பிற மனிதர்களால் நாம் வஞ்சிக்கப்படும் போது, ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே அதிகமாய் திறப்பிலே நிற்க வேண்டும். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 2 காரியத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒன்று, எரிகிற அக்கினி சூளைக்கு எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். 2, ராஜாவினுடைய உம்முடைய கைக்கும் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். 3:18 இவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பொற்சொலை வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் நிற்கிறார்கள். ராஜாவுக்கு கோபம், ராஜாவுக்கு கர்வம், ராஜாவுக்கு பயங்கரமான சீற்றம். என்ன செய்கிறான்? இவர்களை உடனடியாக அந்த எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு கட்டளை இடுகிறான். அந்த அக்னி சூளை இன்னும் அதிக மடங்கு சூடாக்கவும் கட்டளையிடுகிறான். இப்பொழுது தன்னுடைய இராணுவத்தில் உள்ள பலத்த வீரர்கள், பயங்கரமான புருஷர்கள், இவர்களை தூக்கி கொண்டு அக்னி சூளையிலே போடுகிறார்கள். 13:22 சொல்லுகிறது, தூக்கி போட்ட அந்த புருஷர்களை அந்த அக்னி கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையில் விழுகிறார்கள். இப்பொழுது ராஜா வேடிக்கை பார்க்கிறான். எப்படியோ இவங்களுடைய நிலைமை முடிஞ்சு போச்சு, இவங்களுடைய வாழ்க்கை பரிதாபம்தான். என்னுடைய கண்களுக்கு முன்பா இவர்கள் தீயிலே கருகி குக்கரிலிட்டு மடிந்து போவார்கள் என்று சொல்லிதான் ராஜா நினைத்தான். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் விரோதமாய் பலர் எழும்பி முடிந்து போனது, முடிச்சு விழுந்தது, அழிந்து போனான், அழிந்து போனாள், இவளினி எழும்ப மாட்டாள், இவளினி ஜீவனோடு நிற்க மாட்டாள் என்று சொல்லி உலகம் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய இருக்கிற ஒரு பெரிய காரியம் நடக்க இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, மந்திரிகளுடன் வேடிக்கை பார்க்கின்ற நேபுகாத்நேச்சர் அங்கு தீயில பார்க்கிற வேளையில் 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறதை காண்கிறான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது, விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கும்போது, ஜெபத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்களை அசைக்க ஒருவனாலும் கூடாது, ஒருவளாலும் கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் எந்த ஆபத்தில் இருக்கீங்களா, எந்த நெருக்கத்தில் இருக்கீங்களா, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போராட்டம், என்னுடைய ஜீவன் மிகவும் போராடி கொண்டிருக்கிறது, நான் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியின் பலத்தை இரட்டிப்பாய் தருவார். ராஜா பார்க்கிறான், 4 பேர் நிற்கிறாங்க. தீசூளையில் போடப்பட்டவர்கள் 3 பேர், 4 பேர் நிற்கிறாங்க. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! நம் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர், நம் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர், நம் தேவன் நம்மை உயர்த்த வல்லவர். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறதை நீங்கள் காண போகிறீங்க. எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு தனிப்பட்ட ஜீவிதத்திலும், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பணியில், உங்களுடைய வாழ்க்கையில், ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நல்ல காரியத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் ருசிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். இந்த நேபுகாத்நேச்சருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை காண்பித்தார். 3 பேர் போடப்பட்டார்கள். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 3ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க பார்த்தீங்கன்னா 4 பேர் விடுதலையாகி அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறான் இந்த நேபுகத்நேச்சர். ஆம், ஜெபிக்கும் போது அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், விடுதலை கிடைக்கும், பிரகாசம் உண்டாகும், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான், சத்துரு தலை கவிழ்ந்து போவான். யார் முன்னாடி நீங்க வெட்கப்பட்டீங்களோ, யார் முன்னாடி நீங்க கலங்கினீங்களோ, யார் முன்னாடி நீங்க மன குமுறலோடு இருக்கீங்களோ, யார் முன்னாடி நீங்க இருதய பாரத்தோடு இருக்கீங்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு மேலானவைகளை செய்வார். என்னுடைய பிள்ளைகளே, தானியேல் 3:26 சொல்லுகிறது, அந்த தேவ பிள்ளைகள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்னி சூளையில் போடப்பட்ட பின்பும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நெருக்கத்தில் அவர்களோடு இருந்தாருங்க. நம்முடைய நெருக்கத்தில் ஆண்டவர் இந்த மாதம் நம்மோடு இருக்க போகிறது நம்ம காண போகிறோம். உலகம் நம்மை பரிகசிக்கலாம், உலகம் நம்மை இழிவாய் பார்க்கலாம், உலகம் நம்மை பல நேரங்களில் இவன் வாழ தெரியாதவன், இவள் வாழ தெரியாதவள் என்று சொல்லலாம். உலகம் நம்மை பல நேரங்களிலே வெட்கப்படுத்தலாம், கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், ஏமாளி, கோமாளி என்று சொல்லலாம். அதை பற்றி கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க பயந்து போக வேண்டாம். உறுதியா நில்லுங்க, கர்த்தருக்குள்ள நில்லுங்க, முள்ளங்கால் படியிட்டு உறுதியாய் தேவனை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டு. அதிக அளவு சூடாக்கப்பட்ட இந்த சூளையில போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி பலம் செய்ய முடியவில்லை. தானியேல் 3:26 சொல்லுகிறது, அக்னி பலம் செய்ய முடியல. கர்த்தருடைய பிள்ளையே, உலக அக்னி, உலகத்தின் போராட்டங்கள் ஜபிக்கிற ஒருவனை, ஜபிக்கிற ஒருவளை பலம் செய்ய முடியாது. அவங்களுடைய தலைமயிர் கருகலங்க. எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அற்புதம்! அவங்களுடைய சால்வைகள் சேதப்படல. அக்னியின் மனம் அவரிடத்துல வீசலுங்க. ராஜா பார்க்கும்போது அங்கு ஒரு அற்புதம், அடையாளம். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அருமையான ராஜா பிறகு சாட்சி சொல்லுகிறது. நீங்க கீழே உள்ள வசனங்களில் வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சருடைய எண்ணம், இவர்கள் அழிந்து போவார்கள், ஒளிந்து போவார்கள், பாழடைந்து போவார்கள். இந்த உலகமும் உங்களை பார்த்து பாழடைந்து போய் விடுவார்கள். இவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னதோ, தேவன் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தானியேல் 3:29 சொல்லி, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி சாட்சி பகர்கிறான். இந்த அருமையான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சாட்சி பகருகிறதை தானியேல் 3:29 பார்க்க முடியும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். ராஜாவுடைய வாயிலிருந்தே வருது பாருங்க விசுவாச வார்த்தை. 3 மாதங்களை நான் முடிச்சிட்டேன், பல நெருக்கங்கள் வழியாக தான் கடந்து சென்றேன், இன்னும் ஒரு விடுதலை நான் காண முடியவில்லை, இன்னும் ஒரு பிரகாசத்தை காண முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ரட்சிக்க தம்முடைய தூதர்களை அனுப்புவார். தேவ பிள்ளையே, தானியேல் 3:30 வாசிக்கிறோம்ல, தேசத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காப்பார், விசேஷமாய் நம்மை தப்புவிப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியுமப்பா. ஒரு ஒளி, ஒரு வழி நீங்க தாங்கப்பா. ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய தூய கரம் எங்களோடு அதிகமாக இருக்க வேண்டும் வச்சிருக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாம எங்கள் மூலமாய் மகிமைப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் இரட்சகரே மூலம் வேண்டுகின்றோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.